ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 11th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான கெமிஸ்ட்ரி மாடல் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷினை நீங்கள் பார்க்காம எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. நீங்கள் தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்னு வருத்தப்படுவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஷினை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் இதுதான் நம்ம சேனல். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அது நம்ம சேனல் தான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும், எக்ஸாம் சம்மந்தமான ரெய்னி அப்டேட்ஸு, விடுமுறை சம்மந்தமான தகவல்கள், ஆன்சர் கீ, கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது. ஏன்னா அது வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட், கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம அதில் ஈஸியாக வந்து மார்க் எடுத்துடலாம். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம், அது வந்து நமக்கு இந்த என்ன நினைப்பாங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வரதெல்லாம் போட முடியாது, காம்பனண்ட்லாம் கண்டுபிடிக்க முடியாது நினைப்பாங்க. அது மாதிரி இல்லை, 1 மார்க்லேயும் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 2 மார்க் 5 மார்க் எழுதுறதை விடவும் 1 மார்க்குக்கு வந்து மெனக்கிடாமலே மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் இந்த ஒவ்வொரு 1 மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த 1 மார்க்குக்கு வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆர் ஸ்க்ரீன்ஷாட் கூட எதனா எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 1 மார்க்குமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த எலக்ட்ரான் வித் பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பீஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ஈஸியாக தான் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு 1 மார்க் வந்து ஃபார்முலா கேட்கலாம், ஆர் ஏதாவது ஒரு 1 மார்க் வந்து சம் ரிலேட்டடாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று பாக்ஸ் கண்டென்ட் உள்ளேருந்து கேட்கலாம், இல்லை இன்டெப்த்தாக லெசன்ஸ்லேருந்து கேட்கலாம். ஆனால் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயம் மட்டும் தான் அது மாதிரி கேட்பாங்க. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் மட்டும் படிக்காமல் போயிடாதீங்க. இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொன்றும் நோட் பண்ணிக்கோங்க. நல்லா ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோ வந்து போகிற மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். பட் இந்த 1 மார்க் மட்டும் நீங்கள் படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. அப்புறம் நீங்கள் தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு வருத்தப்படுவீங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மேட்ச் த ஃபாலோவிங் ரேஞ்சில் கேட்பாங்க. அப்புறம் நமக்கு வந்து அந்த அசர்ஷன், ரீசனு, கூற்று காரணம் அந்த மாதிரி இதுலையும் கேட்பாங்க. 10வது கொஷின் பாருங்கள், அதில் அது மாதிரிலாம் கேட்பாங்க. அது நமக்கு வந்து கூற்று காரணம் தெரிஞ்சதில்லை. ஆக்சிஜன் மாலிகுல் இஸ் பேராமேக்னெட்டிக்னு சொல்கிறாங்க, அது கூற்று. அதுக்கான ரீசனை என்ன சொல்கிறாங்கன்னா, இட் கேஸ் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இன் இட்ஸ் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். ஸோ இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கூற்று காரணம் சரியா இல்லையா, அல்லது கூற்று தப்பாக இருக்கா, இல்லை காரணம் தப்பாக இருக்கா அப்படின்னு நீங்கள் போடணும். இப்போ 11வது கொஷின் பாருங்கள், அதோடைய ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் த காம்பனண்ட். இந்த காம்பனண்ட்டோடைய ஐயூபிஎஸ்சி நேம் கேட்குறாங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளே யோசிச்சு எதுனுமெல்லாம் கிடையாது, நம்ம படிச்சிருந்தோம்னா அது வந்து ஈஸியாக போட்டு போயிடலாம். தென் 12வது கொஷின், 13வது கொஷின்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 14வது கொஷினில் இசட் காம்பவுண்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்தாலே பல பேர் பயப்படுவாங்க. அப்படி இல்லை, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃப்ரம் த பேசிக்லேருந்து அதோடைய வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு படிக்கிறது, இதெல்லாமே படிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணோம். எது எப்படி ஆரம்பிக்கும், எது கூட எது வினை புரியும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 14வது கொஷின், 15வது கொஷின்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுடலாம். தென் 1 மார்க் வந்து நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதான் செக்ஷன் 2. அதில் 24வது கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. இப்போ பாருங்கள், ஒரு கொஷினாக ஷோ பண்ணுறேன். 16வது கொஷின் பாருங்கள், டிஃபைன் ஈக்குவலன்ட் மாஸ். ஸோ அதை எழுதிட்டீங்க அப்படின்னா இதில் இப்போ பாருங்கள் 24வது கொஷின் பாருங்கள், கம்பல்சரி ஃபார் த ரியாக்ஷன் SrCO3. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு SrO கூட, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வினை புரியும் போது கார்பன் டை ஆக்சைடை வந்து இருக்குது கேஸாக வந்து அது வெளியேற்றுது. த வேல்யூ ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் Kp ஈக்குவல் டு 2.2 × 10⁻⁻⁴ at 100 to 1000 K. கேல்குலேட் Kc ஃபார் த ரியாக்ஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்டிருக்காங்களே சம் ரிலேட்டடாக தான். ஸோ மேக்ஸிமம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து கம்பல்சரி எது கேட்பாங்க கெமிஸ்ட்ரியில் அப்படின்னா நமக்கு அந்த சம் தான் கேட்பாங்க. நம்ம வந்து ஒரு டெஃபினிஷன் படிக்கிறத விடவும் சம் எப்படி வந்தது ஈஸியாக அப்படின்னு போட தெரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக வந்து 2 ஸ்டெப்லேயே மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ சம்மு போட்டுக்கங்க. மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து சாய்ஸ் ரொம்ப படிச்சுக்கோங்க. எழுதும் போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லா கொஷினுமே ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கொஷின் பேர் கொடுக்குறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றதும் நமக்கு தெரியணும். அப்போ பாருங்கள், 14வது கொஷின், 18வது கொஷின் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஹவு இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பேர்டு. 18வது கொஷின். 19வது கொஷின் பாருங்கள், ஸ்டேட் த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். 20வது கொஷின், ட்ரா த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் த ஃபாலோவிங் ஸ்பீசிஸ். அதுக்கு ரெண்டுத்துக்கு நீங்கள் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வரையணும். தென் வந்து பாருங்கள் 21வது கொஷின் வந்து எக்ஸ்பிளைன் அந்த ரியாக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். 22வது கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் க்ரீன் கெமிஸ்ட்ரி. 23 வந்து கம்பேர் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த ரியாக்ஷன் மெக்கானிசத்தை கம்பேர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எழுதிக்கோங்க. தென் செக்ஷன் 3 போனீங்கன்னா 3 மார்க் நீங்கள் எழுதணும். அதுலேயும் 33 கொஸ்டின் கம்பல்சரி, அதுவுமே மேக்ஸ் தான். கால்குலேட் இட்ஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லியிருக்காங்க 33 கொஸ்டின். ஸோ அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க.
அதில் நீங்கள் எம்பெரிக்கல் ஃபார்முலா மட்டுமே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். தென் மீதி இருக்கக்கூடியது எல்லாமே சாய்ஸ் ஃப்ரமாக படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் கிளாசிக்கல் ஸ்மோக் அண்டு ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மோக்கு, டிரைவ் த டி ப்ரோக்லி ஈக்குவேஷன், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஆர்த்தோ அண்டு பாரா ஹைட்ரஜன், வாட் ஆர் த ஐடியல் கேஸஸ்ஸு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, வாட் இஸ் ஆஸ்மோசிஸ், டிஃபைன் த டேர்ம் ஆஃப் ஐசோடானிக் சொல்யூஷன். ஸோ அந்த சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். தென் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த CH3MCl மெக்னீஷியம், ஹவு வில் பி ப்ரிப்பேர்டு, ஆக்டேன், அசிட்டிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணதை நீங்கள் எழுதணும். இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. நல்லா தெளிவாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி தெளிவாக படிக்கும்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம டீச்சர்ஸும் நடத்தியிருப்பாங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தென் செக்ஷன் 4 போனீங்கன்னா 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். இதில் வந்து எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் தான் இருக்கும். ஆனால் எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. 2 கொஷினுமே படிச்சுக்கோங்க. எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய எக்ஸாம் தான், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு வரும். 100% இல்லை, 200% அதுக்கு உத்தரவாதம் இருக்குது. இப்போ பாருங்கள் 34வது ஏல வந்து ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் இருக்கும். ஸோ அதுக்கு 2-3 மார்க் பிரித்து கொடுத்துருப்பாங்க. கால்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இன் நைட்ரஸ் ஆசிட், அது கொடுத்துருக்காங்க இல்லையா, அண்ட் நைட்ரிக் ஆசிட். ஸ்டேட் ஹைசன்பெர்க்ஸோடைய அன்சர்டன்லி பிரின்சிபல்ஸ் அண்ட் கிவ் இட்ஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த ஃபார்முலா நீங்கள் கொடுக்கணும். அது எழுதலைன்னா ஆர் எக்ஸ்பிளைன் அந்த பாய்லிங் மெத்தட் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அயானிக் ரேடியஸ், அது எழுதலாம். தென் வந்து பாருங்கள் 35A1 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. அதில் என்ன கேட்குறாங்கன்னா, விச் வுட் யூ எக்ஸ்பெக்ட் டு ஹேவ் ஏ ஹையர் மெல்ட்டிங் பாயிண்ட், மெக்னீஷியம் ஆக்சைடு ஆர் மெக்னீஷியம் ஃப்ளோரைடு, இது ரெண்டுத்தில் எது வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. தென் வந்து டிஸ்கஸ் த 3 டைப்ஸ் ஆஃப் கோவலண்ட் ஹைட்ரைட்ஸு, அது எழுதலைன்னா ஆர் வந்து பார்த்தீங்கன்னா டெரைவ் த வேல்யூஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 36வது ஏல ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஸ்டேட் லீ சாட்லியர் பிரின்சிபல்ஸு, எக்ஸ்பிளைன் அண்ட் இன்டெரக்ட் மெத்தட் டு கால்குலேட் லாட்டிஸ் என்தால்பி ஆஃப் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல், அது எழுதணும். ஆர் டெஸ்கிரைப் ஃபேஜன்ஸ் ரூல் வந்து நீங்கள் எழுதணும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஷின்ஸ் இருக்குது, அது 2 மார்க் தான். இன்னொன்று எக்ஸ்பிளைன் ஹீலியம் மாலிக்யூல் ஆன் த பேசிஸ் ஆஃப் MO தியரி. தென் 37A1 ஏல பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின், வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் த காம்பனன்ட் டு பி ஆப்டிக்கல் ஆக்டிவ். தென் வந்து பாருங்கள் டிஃபைன் குரோமனோட்டோஃபிகிராஃபி, அது டிஃபைன் குரோமட்டோகிராஃபி அண்ட் மென்ஷன் இட் வேரியஸ் மெத்தட்ஸு. ஆர் அது எழுதலைன்னா ரைட் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் எலிமினேஷன் ரியாக்ஷன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்டு நியூக்ளியோஃபைல்ஸு. கிவ் 2A, அது பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின் 37வது கொஷினில் பாருங்கள் ஏல ஃபஸ்ட் கொஷின், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸு. ரெண்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் போடணும். அது கொடுத்து உங்களுக்கு ஒரு 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பியில் ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள், ஹவு வில் யூ ப்ரிப்பேர் ஃப்ரீயான் 12, அதுக்கு 2 மார்க்கு. அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏ மாலிகுல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அது வந்து இது கூட ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் பி, காம்பவுண்ட் சி வந்து ஆல்கஹாலிக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ABC, இந்த காம்பவுண்ட் வந்து நேம் என்னென்னு கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வினை புரியக்கூடிய அந்த சமன்பாடு கொடுத்துட்டாங்க. அப்படி வினை புரிஞ்சால் ABC காம்பவுண்ட் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு 3 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். சாய்ஸ் வராமல் படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து இப்போ சப்போஸ் இப்போ நம்ம நீட்டு ஆர் IIT எல்லாம் போகிறோம்னா நமக்கு வந்து இந்த கோர் சப்ஜெக்ட்லேருந்து நிறைய நமக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா நாம தான் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அது CBSE ஆர் உங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டு எப்படி வேணால் கேட்கலாம். CBSEயில் தான் கேட்குறாங்க, இதில் கேட்கலான்னு நினச்சிக்காதீங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் தான். நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.